வணக்கம் மக்களே, ஒரு வழியாக நம்ம இப்போது கூகுள் மேப்பை பார்த்து இந்த பிச்சாவரம் வந்து சேர்ந்தாச்சு. இங்கே பிச்சாவரம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான பார்க்கிங் வசதி இருக்குது. வண்டியை நீங்கள் ரொம்ப லாங்கில் நிப்பாட்டிட்டு உள்ளே வரணும், டிராஃபிக் இருக்குமோன்னு பயப்பட தேவையில்ல. இப்போ கொஞ்சம் பார்க்கிங்லாம் கொஞ்சம் நல்லா அருமையாக அமைச்சிருக்காங்க. பஸ்ஸு, காரு, பைக்கு நீங்கள் எதில் வந்தாலும் பார்க்கிங் வசதி அருமையாக இருக்குது. உள்ளே போய் வெளில வர மாதிரி இருக்கும். இப்போ ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் வழி மாற்றி விட்ருக்காங்க. உள்ள டிக்கெட் கவுண்டருக்கு போகிற வழி மாறி இருக்குது. இதுக்கு முன்னாடி உள்ள ஃபவுண்டைன் இருக்கும், கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளேசஸ்லாம் இருக்கும். நீங்கள் நேராக உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்டர் போயிட்டு நேரடியாக டிக்கெட் எடுத்துக்கலாம். 8 பேர் கொண்ட போட்டு, 5 பேர் கொண்ட போட்டு, 6 பேர் கொண்ட போட்டு அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். 2 வகையான போட்டு இருக்குது, மோட்டார் போட்டு, துடுப்பு போட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் போட்டு எடுத்துக்கிட்டேன். மோட்டார் போட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1850 ரூபா, 10 பேர் போடுறதுக்கு. மோட்டார் போட்டில் 2 வகையாக இருக்குது. இது மேலே ஷீட்டு போட்டது, ஷீட்டு போடாத மோட்டார் போட்ஸ்லாம் இருக்குது. அதுதான் ரெகுலரு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு உள்ளது. நாங்கள் அந்த கை குழந்தைகள்லாம் வச்சு இருக்கோம், மற்ற போட்டெல்லாம் போக முடியாதுன்னு சொன்னோன்னே இந்த போட்டு பாதுகாப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த காரணத்தினால இந்த போட்டு எடுத்துக்கிட்டோம். இந்த போட்டு கேட்டு வாங்கிக்கிட்டு, மற்ற மோட்டார் போட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்காது. நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த மோட்டார் போட் ட்ரை பண்ணி பாருங்கள், கிடைக்கும். 1850 ரூபா, 8 பேர் நாங்கள். ஆனால் 10 பேருக்கு வரைக்கும் கெப்பாசிட்டி உண்டு. இப்போ 2 பேர் யாராவது வந்து ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணிக்கலாம். பட் அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நாங்கள்லாம் ஏறியாச்சு, போட் ரெடி ஆயாச்சு. இங்கே உள்ள விஷுவல்ஸ்லாம் அருமையாக இருக்கும். இப்போ யாராவது சிங்கிளாக வந்திருக்காங்க, இல்லை 2 பேர் தான் வந்திருக்காங்கன்னா கூட சிங்கிள் டிக்கெட்ஸும் எடுத்துக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்கிள் டிக்கெட்ஸ் எவ்வளோன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போதைக்கு போட்டு எனக்கு ரேட்டு மட்டும் சொல்லியிருக்கேன். மோட்டார் போட்டு 6 பேர் இல்லை 6 பேர்லேருந்து 8 பேர் வரைக்கும் போகிறதுக்கு 1850 ரூபா சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஒரு 20 மினிட்ஸ் ட்ராவல் கொடுப்பாங்க. 20 மினிட்ஸ் வரைக்கும் அந்த காட்டுக்குள்ளே போய் சுற்றி பார்த்துட்டு வெளில வர வரைக்கும். போட்டு கிளம்பியாச்சு. குழந்தைய தூக்கிட்டு வந்தீங்கன்னா பின்னாடி உட்காராதீங்க. ஏன்னா பின்னாடி வந்து மோட்டார் இருக்கிறதுனால அந்த மோட்டார் சவுண்டில் குழந்தைங்க பயப்படும். அப்படி தான் என் தங்கச்சி குழந்தை அழுவ ஆரம்பிச்சிட்டு, அப்புறம் நாங்கள் இடத்த மாற்றினோம். குழந்தைய தூக்கிட்டு முன்னாடி வர சொல்லி இடத்த மாற்றி விட்டோம். சூப்பராக இருந்துச்சு போட்டு. நல்லா வெயில் டைம் வேறு, மேலே ஷீட் இருக்கும், வெயில் உள்ள கிடையாது. இப்போ அடுத்தடுத்து ஆப்போசிட்டில் போட்ஸ்லாம் வரும், அப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் ஷீட் உள்ளதை எடுத்துங்க, நல்லாயிருக்கும். பிச்சாவரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கடலூர் டிஸ்ட்ரிக்டில் பரங்கிப்பேட்டைங்கிற கிராமத்தில் ஒன்று தான் இந்த பிச்சாவரம். சிதம்பரத்துக்கு பக்கத்தில். அப்படி இங்கே என்ன இருக்குது, ஏன் பிச்சாவரம் வரணும் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கிட்டத்தட்ட 2800 ஏக்கர் பரப்பளவு கொண்ட சதுப்பு நிலக்காடு இங்கே தான் இருக்குது. அதாவது இது உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய அலையாத்தி காடுகளில் ஒன்று. அதனால் நீங்கள், அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது, நம்ம கடலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னும் போது நம்ம இதை மிஸ் பண்ணிடவே கூடாது. இது நீங்கள் வேறு எங்கே போனாலும் பார்க்க முடியாது. இந்த அலையாத்தி காடுகள் தான் உலகில் 2வது மிகப்பெரிய அலையாத்தி காடுகள். இங்கே எப்போவுமே பல வகையான பறவைகள், கிட்டத்தட்ட 177 வகையான பறவை இனங்கள் இங்கே வந்து பயணம் செய்கிறது உண்டு. கடலை ஒட்டி உள்ள ஒரு பகுதி தான். எப்போவுமே ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த தண்ணி வற்றவே வற்றாதுங்க. தண்ணியோட அளவு குறையுமே தவிர வற்றாது. அது பாருங்கள், காடு மாதிரிலாம் இருக்கும். அங்கங்கே சின்ன சின்ன பொந்தாக இருக்கும். சந்து மாதிரி உள்ளே பூந்து வெளில வர்றது மாதிரி இருக்கும். இப்போ அந்த கேப் உள்ளலாம் இப்போ இந்த போட்டு பூந்து வெளில. அப்புறம் இந்த அலையாத்தி காட்டுக்கு ஏன் அலையாத்தி காடுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? அதாவது ஒன்றும் இல்லைங்க, இங்கே கடலுக்கு பக்கத்தில் இருக்கிற பகுதினால இங்கே பெரிய பெரிய கடல் அலைகள் எழும். அப்படிப்பட்ட கடல் அலைகள் வேகத்தை ஆற்றுவதனால் இதுக்கு அலையாத்தி என்ற பேர், அலையாத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மரத்தோட உண்மையான பேர் பார்த்திங்கன்னா சுரப்புன்னை மரம். இந்த மரத்தோட தன்மை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இதில் ஒரு காய் ஒன்று காய்க்கும். அந்த காய் பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் போல் இருக்கும். நீட்டாக முருங்கைக்காய் போல் இருக்கும். அந்த காய் வந்து
பழுத்து கீழே விழும்போது போய் சேத்துல சொருகிக்கிட்டு அது அப்புறம் நாளடைவில் செடியாக வளர ஆரம்பிக்கும். அந்த செடி மீண்டும் காய்ச்சி திரும்ப அது அதோட காய்க்கு வரும். அப்படி இதோட சைக்கிள் தொடருது. அடுத்தடுத்து இந்த காடு இப்படி தான் நல்லா நெருக்க ஃபார்ம் ஆகிறதுக்கு காரணம் இந்த மாதிரியான ஒரு சுழற்சி முறையில் இந்த மரம் வளர்கிறதுனால தான். அதனால தான் இவ்வளோ நெருக்கம் வருது. அப்புறம் இந்த போட்டு போகுது வர்றதுக்கெலாம் இந்த பாதையை இவங்க உருவாக்கியிருக்காங்க. டூரிஸ்ட்டுக்காக இந்த பாதைகளை இவங்க உருவாக்குவாங்க. சீசன் இல்லாத சில லீவ் நாளில் இங்கே யாரும் வரமாட்டாங்க இல்லையா, அதிகமாக டூரிஸ்ட்டு வராத ஒரு சில மாதம் இருக்குது. அந்த மந்த்தில் பார்த்திங்கன்னா இவங்க இதெல்லாம் சுத்தப்படுத்துவாங்க. படகு சென்று போய் வரத்துக்கான பாதைகளை மேலே இடிக்கிறது, சைடில் இடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த வழியை இவங்க சுத்தப்படுத்துகிறாங்க. இந்த பாதையை அமைக்காமல் இவங்க விட்டாங்கன்னா திரும்ப இந்த காடு நம்ம பயன்படுத்த முடியாத அளவுக்கு திரும்ப இந்த காடு ஃபுல்லாக சூழ்ந்துடும். அதனால் இது காய் விழுத்து மரமாக வருது சொன்னார். அதே மாதிரி இதோட இலைகளில் பார்த்திங்கன்னா பழுத்த இலை கொட்டுது இல்லையா, இந்த கீழே விழும் இந்த பழுத்த இலையை சாப்பிட்றதுக்கு மீன்கள், இறால்கள், நண்டுகள் இங்கே அதிகமாக வந்துட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது செப்டம்பர் டு ஏப்ரல் இந்த மந்தில் தான் அதிகமான பறவைகள் வரத்து இருக்கும். நான் சொன்னேன் 177 வரையான பறவைகள் இங்கே வருது. அந்த பறவைகளோட வரத்து இங்கே அதிகமாக நீங்கள் பார்க்குற இடமெல்லாம் பறவை அதிகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா செப்டம்பர் டு ஏப்ரலில் வாங்க, நிறைய பார்க்கலாம். அப்புறம் அந்த போட்டிங் சவாரி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் 30 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம இந்த ஜேர்னி என்ஜாய் பண்ணலாம். அருமையாக இருக்கும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு 30 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் இந்த காட்டை சுற்றி பார்க்கலாம். டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் 9 மணிக்கு ஸ்டார்ட் ஆகிடும் போட்டிங். காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் போட்டிங் நீங்கள் பண்ணிக்கலாம். 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும். அப்புறம் இந்த காட்டில் வேறு என்ன ஸ்பெஷல்னா இங்கே நிறைய சினிமா ஷூட்டிங்லாம் நடந்திருக்கு. டூரிஸ்ட் என்னென்ன படம் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே துப்பறிவாளன் கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் எடுத்த இடம் பார்க்கலாம், நம்ம காட்டுவாங்க. பேராண்மை படத்தில் ஜெயம் ரவி இந்த காட்டில் குச்சி ஊனி புதப்பள்ளியில் மாட்டிப்பாங்க, ஒரு காட்டில் தேடிக்கிட்டு போவாங்க, ஒரு பொண்ணை தேடிக்கிட்டு போவாங்க இல்லையா, அந்த பேராண்மை ஷூட்டிங் எடுத்த இடம் இங்கே இருக்குது. அப்புறம் நம்ம கமல்ஹாசன் சாரோட தசாவதாரம், இந்த கல்லை மட்டும் கண்டால் கடவுள் கிடையாது பாட்டில் கல்லை சாமி சிலையோட சேர்த்து கமல் சாரை இங்கே கடலுக்கு கொண்டு போவாங்க இல்லையா, அந்த பாதை இந்த பாதை தான் பயன்படுத்தின பாதை. இந்த பாதை ஷூட்டிங்கில் கட்டியிருப்பாங்க. இந்த காட்டோட ஒட்டுமொத்த அழகையும் நீங்கள் ரசிக்கணுன்னா போட்டிங் முடிச்சுட்டு வெளில வந்தோடனே லைட் ஹவுஸ் மாதிரி ஒரு கரையில் ஒரு கண்காணிப்பு கோபுரம் அமைச்சிருப்பாங்க. இந்த கண்காணிப்பு கோபுரம் மேலே ஏறி பார்க்கலாம். அங்கே ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சுருப்பாங்க, அது மூலியமாக காட்டை சுற்றி பார்க்கலாம். அப்புறம் இங்கே எந்த மாதிரியான பறவைகள், நண்டு வகைகள் மற்றும் ஆமை வகைகள் இங்கே இருக்குதுன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்காக சின்ன ஒரு மாடல் வச்சுருப்பாங்க அங்கே டிக்கெட் கவுண்டர் பக்கத்தில். அதை நீங்கள் பார்த்துக்கலாம். அங்கே ஒரு ஆமை, நண்டு, பறவைகள் அமைப்பு. அப்புறம் இந்த காட்டில் என்னென்ன இருக்குது, எந்த மாதத்தில் எப்படி இருக்கும், எந்த வகையான மரம், எந்த வகையான பறவைகள், இந்த காட்டை பற்றின ஜியாகிரபி,
பயாலஜி அதெல்லாம் பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் இதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம், இதை படித்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே மக்களே, பிச்சாவரம்னா இதுதான். பிச்சாவரத்தில் இதுதான் சிறப்பு. நீங்கள் வந்தீங்கனாலும் பிச்சாவரத்தில் நான் சொன்ன இந்த தகவலை தான் நீங்களும் பார்ப்பீங்க. ஓகே, நம்ம வேறு ஒரு ஊரில் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.